சின்ன வயசுல இருந்தே என்னோட கம்ஃபர்ட் ஃபுட்னா அது அரிசி பருப்பு மட்டும்தாங்க. என்னதான் வெரைட்டியா ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் வீட்டுக்கு வந்து சுட சுட அரிசி பருப்புல நெய் விட்டு சாப்பிட்டாதான் மனசும் வயிறும் நிறைஞ்ச மாதிரி இருக்கும். கொங்கு சைட்ல இது ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நீங்க எப்படி செய்வீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. 1.5 கப் அரிசிக்கு 3/4 கப் துவரம் பருப்பு, இது அரை மணி நேரம் ஊறட்டும். 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, இது கூட 10 பல் பூண்டு போட்டு நல்லா கொரகொரப்பா அரைச்சுக்கலாம். குக்கர்ல எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சு 20 சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, 2 வரமிளகா, 4 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்னைக்கு இண்டஸ் வேலியோட ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 5 லிட்டர் பிரஷர் குக்கர் எடுத்திருக்கேன். இது கூட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயும் வாங்கினங்க. கிளாஸ் லிட்டோட வந்துரும். இந்த ரெண்டுமே ஹெவி பாட்டம் அப்படிங்கிறதுனால அடி பிடிக்காது. இண்டஸ் வேலி வெப்சைட்ல நீங்க என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் அபி12 கூப்பன் கோட் யூஸ் பண்ணா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். லிங்க் வியூ ப்ராடக்ட்ஸ்ல கொடுத்திருக்கேன். ஒரு தக்காளி போட்டு வதக்கிட்டு அரைச்ச மசாலாவும் போட்டு வதக்கிக்கலாம். 6.25 கப் தண்ணி, மஞ்சள் தூள், உப்பு போட்டு ஒரு கொதி வந்ததும் அரிசியும் பருப்பையும் போட்டு 4 விசில் விட்டு இறக்குனா சூப்பரா ரெடி ஆயிரும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.